சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏய், அப்ப நான் என்ன சமையல்காரியா இந்த வீட்ல? அப்போ நான் என்ன இந்த வீட்ல சண்டைக்காரியா? யோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணி பாருங்க நீ இவள. என்னால முடியாது அத்தை. பாத்தீங்களா, இவெல்லாம் அடங்குற மாதிரியே இல்ல. சத்யா, பஞ்சாயத்துன்னு வச்சிட்டீங்கல்ல, நான் விட மாட்டேன். நியாயத்தை கேட்டே தருவேன். அர்ஜுன், என்னடா இது? பேசாம இரு சத்யா. அர்ஜுன், இந்த வீட்ல எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு அத்தையே பல தடவை சொல்லிருக்காங்க. அவ பேசட்டும்பா, பேசட்டும். என்னதான் சொல்றான்னு பாப்போமே. அடிப்பாவி, அண்ணி போட்ட விட்டா அன்னிக்கே போட்டுட்டாளே இவ. சார், ஏன் சார் சும்மா இருந்த வீட்ல சண்டையை கிளப்புறீங்க? மேடம், 4.5 லட்சம் மேடம். வட்டிக்காரன் 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்கா. அடியால வச்சு மிரட்டுறான். என்ன கொன்றுவாங்க மேடம். இது என் உயிர் பிரச்சனை மேடம். நான் போய் சொல்லுவேனா? தேவி உங்ககிட்ட பணம் வாங்குனாங்க அப்படின்றதுக்கு என்ன சார் ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரம் இருக்கு மேடம். ஆதாரம் இருக்கா? இருக்கு மேடம். நான் தான் வாங்கவே இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி சார் ஆதாரம் இருக்கும்? ஆதாரம் இருந்தா காட்டுங்க. ஒரு நிமிஷம் மேடம். நான் பணத்தை அவங்க கையில கொடுக்கல. வட்டிக்காரன் இருந்து பணத்தை வாங்கி தேவி அக்கௌண்ட்ல தான் போட்டேன். அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு மேடம். சும்மா வளவலன்னு ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? ஆனா பாஸ்புக் இப்ப இல்லையே மேடம். அப்ப கிளம்புங்க. சும்மா கண்டதெல்லாம் போய் சொல்லிட்டு ஒரு அப்பாவி மேல பழியெல்லாம் போடாதீங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஆன்லைன்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுறேன். ஐயோ கடவுளே, என்ன இது புது சோதனை? எல்லா கஷ்டமும் எனக்கு மட்டும்தான் வருது. ஏன் வருது? நான் எப்ப பணம் வாங்கினேன்? இவரு என்ன ஆதாரம் காட்ட போறாருன்னு தெரியலையே. இத பாருங்க மேடம். அபி, காட்டுடா. தேவி, என்னது இது? இல்ல, நான் வாங்கவே இல்ல. அவர் சொல்றது போய். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா அந்த ஆதாரமும் போய் தான் சத்யா. ஏன் சார், அதுல தேவி பிரியான் தான் போட்டிருக்கு. அது இவங்களோட அக்கவுண்ட்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? வட்டி பிசினஸ் பண்றவங்க வட்டிக்கு பணம் கொடுத்தா முதல் மாசம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட கழிச்சிட்டு தானே தருவாங்க. ஆனா தேவி அக்கவுண்ட்ல 3 லட்சம் ரூபாய் முழு பணமும் கிரெடிட் ஆயிருக்கு. அது எப்படி சார்? ஏய், போதும் நிறுத்தடி. நீ ஆடின ஆட்டோலாம் முடிஞ்சு போச்சு. வட்டி பணத்தை சேர்த்து கொடுத்தா என்ன, சேராம கொடுத்தா என்ன? இவ அவர்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கு ஆதாரமே கிடைச்சிருச்சு. இத்தோட வாய மூடிக்க. தேவி மேடம், நீங்க பண்றது சரியா? குடும்பத்துல ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? பழகுன பாவத்துக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப என் குடும்பமே ஆபத்துல இருக்கு. இப்படியே பண்ணீங்கன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கிடுவேன் மேடம். என்னையா நீ வேற? சத்தியமா இதை நான் வாங்கல. நீங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க சங்கர்? அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு. என்னமா இது சூசைடு அது இதுன்னு பேசுறாரு? சங்கர், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. நீங்க ஆபீஸ் போனது உங்க அக்கவுண்ட்டுக்கு இந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். அபி, அது என்னன்னு பாருப்பா. சரிங்கம்மா. என்ன அத்தை இது? பணம் கொடுக்கறது பிரச்சனை இல்ல, ஆனா வாங்காத பணத்தை நாம ஏன் திருப்பி கொடுக்கணும்? அதான் ஆதாரம் காட்டுறாருல. அந்த ஆதாரம் பொய்யுங்கற. எங்க அந்த வட்டிக்கு கொடுத்தவன் யாரு? அவன் நம்பரை இப்பவே கொடுக்க சொல்லுங்க. நான் உடனே அவங்க கிட்ட பேசணும். மேடம், இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மேடம். சத்யா, இந்த பிரச்சனையை இதோட விடு. இத பெருசுபடுத்தினா ஆபீஸ்ல ஏமானம் தான் போகும். இது எனக்கு பெரிய அவமானம், அசிங்கம். பெரியவங்களை மதிக்காம ஒரு கல்யாணத்தை வேற இவ பண்ணிட்டு வந்திருக்கா. அப்புறம் இவளை வேற என்னன்னு சொல்ல முடியும்?
அத்தை, இந்த ஆளு போய் சொல்றான். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சு விசாரிங்க. உண்மையெல்லாம் வெளியே வந்துரும். நீ பொறுமையா இரு சத்யா. அம்மா, இதை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. நான் பணம் வாங்கல. நான் சொல்றது எல்லாரும் நம்புங்க. இவங்க இந்த குடும்பத்து மருமக. இவங்க அழறது உங்க யாரு மனசையும் உறுத்தலையா? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேடம், உண்மையை சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீங்க போங்க சங்கர், வேலையில போய் ஜாயின் பண்ணுங்க. பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்?